வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தெற்கு அரசியல் நிலைப்பாடும் வடகிழக்கு அரசியல் நிலைப்பாடும் எப்படி இருக்கிறது, அதிலும் குறிப்பாக இந்த அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்ற சம்பவம் தொடர்பாகத்தான் பார்க்க போறோம். எவ்வளவு அழகாக இந்த பாதைகளை தெற்கு புறத்தில் உள்ள பாருங்க, டபுள் ட்ரெக் அடிச்சிருக்கிறோம், 2 ட்ரெக் அடிச்சிருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக காலி நகரத்துக்கு போகின்ற, இது ஹைவே அல்ல. நீங்கள் இது ஹைவேன்னு நினைச்சால் அதுதான் உங்களுடைய பிழை. சாதாரண பாதை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கு தவிர்ந்த இலங்கையின் வேறு எந்த ஒரு பக்கங்களிலும் அபிவிருத்திகள் செய்யப்படும் போது அங்கே ஊழல் இருந்தாலும் ஊழல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தேடித்தான் பார்க்க வேண்டும், தெற்கு பக்கத்திலும் சிறப்பாக. ஆனால் அபிவிருத்தி என்ற ஒன்றை செய்கின்ற போது அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். பொதுமக்கள் அவதானிப்பாகவும் உன்னிப்பாகவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் போது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாதைகள் அவர்கள் போடுகின்ற விதம் மிகவும் ஒரு தரக்குறைவானதாகவும் தூர நோக்கற்றதாகவும், இன்னொரு 50 வருடங்களுக்கு பிறகு இந்த பாதை பாவிக்கலாமா, என்ன ஒரு ரோட்டை போடுகின்ற போது 4 ட்ரெக்கில் போட வேண்டுமா, 2 ட்ரெக்கில் போட வேண்டுமா என்று சம்பந்தமான ஒரு தூர நோக்கற்ற சிந்தனை இல்லாமல் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்போதுமே ஒரு முன் நடவடிக்கை, அதாவது ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு செயலை செய்கின்ற போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தென்பகுதியிலே இடம்பெறுகின்ற அபிவிருத்திக்கும் அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற அபிவிருத்திக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நீண்ட கால திட்டம் எதுவுமே இல்லாத வகையில வடக்கினுடைய அபிவிருத்தி காணப்படுகிறது. இதற்கு பிரதான காரணம் என்ன என்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருக்கிறார். உங்களுக்கே சிறப்பாக தெரியும், திட்டமிடல் பிளானிங் என்பது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. அது எந்த டிபார்ட்மெண்டாக இருந்தாலும், முக்கியமாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டு சொன்னால் மாஸ்டர் பிளான் இல்லை. அதே போல் விவசாயத்துறைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குமா என்றால் இல்லை. ஒரு அபிவிருத்தி அல்லது போக்குவரத்து அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றுலாத்துறைக்கு ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. 4 எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக, மொத்தம் 59 மில்லியன்களில் 4 மில்லியன்களோ 6 மில்லியன்கள் மாத்திரமே பாவிக்கப்பட்டிருக்கிறது. மிச்ச காசு திரும்பி போகிறது. அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தியாக உங்களுக்கு தெரியும், சங்குப்பட்டி பாலம் நீண்ட காலமாக அமைக்கப்படாமல் இருந்த அந்த பாலத்தை மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டது. அந்த பாலம் நீண்ட காலத்தின் அடிப்படையில் அல்லது இந்த பாலத்தை தொடர்ச்சியாக மக்கள் பிரயோசனப்படுத்தப்படக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டதான்னு பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அதில் இன்னைக்கு அந்த பாலத்தை போய் பார்த்தோம்னு சொல்ல, அந்த பாலம் இன்னைக்கு என்ன இலையில இருக்குன்ற விஷயத்தை எல்லோருமே பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்க நல்லா அழகா இருக்குது. ஆனால் பாலத்தின் அடிப்பகுதியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே துருப்பிடிச்ச இலையில இருக்குது. இந்த விஷயம் சம்பந்தமாக கூட ஊடகங்கள் இந்த செய்தியை அல்லது இந்த தகவலை வெளிப்படுத்தி இருந்தது. சரி, இப்படித்தான் வடக்கினுடைய அபிவிருத்தியும் தெற்கினுடைய அபிவிருத்தியும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் மட்டுமே இப்படி, எங்களுடைய கிளிநொச்சியில் மட்டுமே இப்படி, முல்லைத்தீவில் மட்டுமே இப்படி, மன்னாரில் மட்டுமே இவ்வளவு அசிங்கமாக டவுன் இருக்கிறது என்று சற்று சிந்தியுங்கள். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி பணிகள், அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி பணிகள் சொல்லிக்கல, யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி, ஆனால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சரியான திட்டமிடல் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை. அது யாழ் மாநகரமாக இருந்தாலும் சரி, அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நகர்பகுதி, அதே புறநகர் பகுதியாக கூட இருக்கலாம். அதிலும் குறிப்பாக வடிகால் அமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் யாழ் மாநகரமே தண்ணியால மூழ்கிற நிலைமை, ஒவ்வொரு வீடுகளிலும் தண்ணி தேங்கி இருக்கிற நிலைமை, ஒவ்வொரு வீடுகளிலும் மக்கள் வசிக்க வாழ முடியாத நிலைமை, அண்டை கண்டாடு சாப்பிட முடியாத, அதாவது சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமை தான் இன்னைக்கு யாழ் மாநகரத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு 6 காரணம் சொல்லி சொன்னால் நிச்சயமாக அரசியல்வாதிகளும் அரச உயர் துறை சார்ந்த அரச அதிகாரிகளும் இதற்கு பிரதான காரணமாக இருந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய நீண்ட கால திட்டம் அல்லது அந்த அசண்டையினம் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழர் பிரதேசங்கள் அபிவிருத்தியில பின்தங்கி இருக்கிறதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. தெற்கினுடைய அபிவிருத்தியை நீங்கள் பாருங்கள்,
காலி கராப்பட்டிய வைத்தியசாலையை அவர்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றியிருக்கிறார்கள். அது தவிர அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே காட்சி அளிக்கிறது. அங்கே யாரும் வரலாம் போகலாம். அங்கே கதவுகள் எல்லாம் லொக் பண்ணப்பட்டு 8 கேட் 12 கேட் அங்கே காவலாளிகள் அந்த நாங்கள் எங்களுடைய சைவ சமயத்தில் படிப்போம் அரக்கர்களை பிடித்து வெளியே காவலாளிகளாக வைப்பார்கள். அந்த மாதிரியானதாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த ஒரு சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது நீர்வளங்கள் துறையாக இருக்கட்டும் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததாக சிந்திக்க வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தென்பகுதியை போய் பார்த்தீங்கன்னா அதாவது கொழும்பா இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், நுரையாக இருக்கலாம், மாத்தறையாக இருக்கலாம், மாத்தளையாக இருக்கலாம், இப்படி பல பிரதேசங்களா அல்லது அந்த நகர் பிரதேசங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடங்கள் எப்படி அழகாக இருக்குது. அதே நேரத்தில் வவுனியா தாண்டி இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள் எப்படி இருக்குன்ற விஷயத்தை நீங்க நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். மூளைவளமாக இருந்தாலும் சரி, பிஆர் பாரமாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் மேலோங்கி இருக்கிறார்கள். தமிழர்களிடம் பண வசதி அதிகமாக காணப்படுகிறார். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு மிக பெரும் வசதி வாய்ப்பு பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் எவருமே மறக்க முடியாது. அதை பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏன் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் கூட இந்த விஷயத்தை வெளிப்படையாக அந்த தேர்தல் காலங்களில் கூட யாழ்ப்பாணத்துக்கு அந்த விஷயத்தை சொன்னது கூட நாங்கள் எல்லாருமே அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வளம் பொருந்தி அல்லது பண வசதி படைத்த இன்றைக்கு தமிழர்கள் வாழ்கிற இந்த யாழ்ப்பாண மாவட்டம் அல்லது வடபகுதி இன்றைக்கு பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பலவீனம் தான் இதற்கு முக்கியமான காரணம் என்ற விஷயத்தை யார் சொல்றாருன்னு சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். வடக்கிற்கு ஒரு அபிவிருத்தி, தெற்கிற்கு ஒரு அபிவிருத்தி என்று நாங்கள் பேசுவது அரசாங்கத்தை அல்ல, அது முக்கியமாக எங்களுடைய பழைய அரசியல்வாதிகளும் அவர்களோடு ஒத்து ஊதிய ஊழல் செய்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சா சொல்றாருன்னு சொன்னால் அரசாங்கத்துடன் இணைந்து இணக்க அரசியலை மேற்கொண்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDPயினுடைய செயலாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அசம்பந்த போக்கோ அல்லது அவருடைய அரசியல் தவறின் காரணமாக இன்றைக்கு தமிழர்கள் அபிவிருத்தியில பாரிய பின்னடைவை சந்தித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக பெரும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். சிங்கள அரசியல்வாதிகள் அல்ல, எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் முதல் ஒட்டுக்குழுக்களாக இருந்து அதன் பின்பு அரசாங்கத்துடன் சேர்ந்து அங்கே அமைச்சர்கள் அவர்களுடைய ஊழல்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக ஆராய்வோம். நாங்கள் அல்லது எங்களுடைய பிரதேசம் பின்தங்கி இருக்கிறது. இந்த பின்தங்களுக்கு காரணம் யார் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதற்கு பிரதானமான காரணிகள் அல்லது காரணக்கர்த்தாக இருப்பவர்கள் எங்களுடைய மக்களிடம் வாக்குகளை சுரண்டி இந்த அரசியல் மேடைகளிலே இருந்த அரசியல்வாதிகள் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நல்லூரை அழகுபடுத்தலாம், கோட்டையை அழகுபடுத்தலாம், அது தவிர நெடுந்தீவு தீவகங்களை அழகுபடுத்தலாம், காரநகரை அழகுபடுத்தலாம். எத்தனையோ முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற அடிப்படையில் இவர்கள் ஏதாவது நீண்டகால திட்டங்களை செய்யலாம். ஆனால் அது சம்பந்தமான நீண்டகால திட்டங்களை தயாரிக்கின்ற கெப்பாசிட்டி அந்த கொள்ளளவு எங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையானவர்களா யார் என்று பார்த்து, நேர்மையானவர்கள் யார் என்று பார்த்து, மக்களுக்கான சரியான சேவைகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை மறக்க முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வருகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலிலும் நீங்கள் யாருக்கும் வாக்களிங்களோடு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாக்களிக்க முன்னம் சற்று சிந்தியுங்கள். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கை, முக்கியமாக வடக்கு மாகாணத்தையோ மலையத்தையோ மேன்மைப்படுத்துகின்ற ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா, திட்டங்கள் இருக்கிறதா, அர்ப்பணிப்பு இருக்கிற அரசியல்வாதியா, இவருடைய பழைய வரலாறு எப்படி, இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் இவரை ஆதரிக்கிறார்களா,
இதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சில ஊடகங்களை வெளிப்படையாக விமர்சித்திருக்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஐபிசி தமிழ் அந்த ஊடகத்தினுடைய செயற்பாடு இன்றைக்கு எந்த வகையில இருக்கிறது, அந்த ஊடகம் வந்து எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஊடகம் இன்று வேறு பாதையில பயணிப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இதுல வந்து நான் ஊடகத்தையோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களையோ பெருமைப்படுத்தியோ அல்லது விமர்சனம் செய்தோ இதுல எதையுமே சொல்லல. அவர் கூறியிருக்கின்ற அந்த கருத்தை தான் இதுல நிச்சயமாக சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஐபிசி எனப்படுகின்ற தேசிய தலைவரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம் தற்போது தன்னுடைய கொமெண்ட்ஸுகளையே நிப்பாட்டி வைத்து போட்டு வீடியோ போடும் அளவுக்கு அவர்களுடைய தரங்கள் இறங்கி இருக்கிறது. வெண்டிக்காயை கத்தரிக்காயை பயிரிடுவதன் மூலம் அல்லது உணவு விழாக்களை நடத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு சமூக கட்டமைப்பை கட்டியெழுப்பலாமா என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெண்டிக்காய் கத்தரிக்காய் பயிரிட்டு 3000 ரூபாய்க்கு இரவு விருந்துகளை நடத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு சில எங்களுடைய தலைவருடைய பணத்திலே அதை சூறையாடி விட்டு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அப்படி செய்கின்ற வெளிநாட்டவர்களுடைய முதலீடுகளை ஊக்குவிக்கிற அரசியல்வாதிகளை, அவர்களை நியாயப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை விடுத்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, வேலை வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய, ஊழலற்ற ஒரு எதிர்காலத்தை தமிழர்களுக்கு கொண்டு வரக்கூடிய, அதன் பின்பு தமிழ் தேசியத்தை உண்மையோடும் நேர்மையோடும் மனசுத்தியோடும் காதலோடும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பொதுமக்கள் எதிர்காலத்திலே தெரிவு செய்ய வேண்டும். பொதுவாக எங்களுடைய இனம் சார்ந்து இன்றைக்கு எங்களுடைய இனம் வந்து பல வேதனைகளையும் வலிகளையும் சுமந்த இனமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களாகவும் இன்னும் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், மேதாவிகள் எல்லாருமே தேசிய அரசாங்கத்துக்கு தான் வாக்கிட்டிருப்பார்கள். ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் எனக்கு வாக்கிட்டிருப்பார்கள். முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையிலிருந்து நீங்குவதற்கு ஒரு ஊழலற்ற வடக்கு கிழக்கை உருவாக்க வேண்டும். ஒரு சுகாதாரத்துறை மிக தெளிவானதாக மக்களுடைய நலன் சார்ந்து சேவைகளை வழங்குகின்ற ஒரு துறையாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் பொதுமக்களிடம் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பித்தது. அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களும் எங்களுடைய தேசத்துல இன்றைக்குமே வந்து அந்த யுத்தம் நடந்த மண்ணில இன்றைக்கும் எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக பல அர்ப்பணிப்பு செய்தவர்களுடன் இன்றைக்கு மிக பெரும் அவலையிலேயே சந்திக்கிறத வந்து நேரடியாக எல்லாருமே வந்து காணக்கூடியதாகவும் இருக்கிறது. இத மாதிரியான அதிவேக நெடுஞ்சாலை வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போடணும் நாங்கள். ஏனென்றால் அப்பதான் யாழ்ப்பாணத்துல இருக்கிற வளங்கள் வந்து கைத்தொழில் பேட்டைகள் வந்து டெவலப் ஆகும். அப்படி அதுக்குரிய ப்ரொபோசல் அப்படி திங்க் பண்ணணும். அதே நேரம் இதுல வந்து பொதுவாக அரசியல் என்றது யாருக்காக, அந்த அரசியல் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தை வந்து அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்து செயற்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய பாரிய பொறுப்பாக இருக்கும். இதே நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அரசியல் மக்களுக்கானதே தவிர அது அரசியல்வாதிகளுக்கானது அல்ல என்ற விஷயம்தான் யதார்த்தமான விஷயமாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.